ஹாஸ்பிட்டல்ல இறங்கி நடக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட கொடை இல்லை. இவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட இருந்த கொடையை எடுத்து கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா என்ன சொல்றது, இந்த கொடையை நான் எப்படி ஒரு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அந்த டிரைவர் என்ன சொல்றாரு, அந்த கொடையை நீ இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அம்மா அந்த கொடையோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகையில ரொம்ப வயசான ஒருத்தர் இந்த மழைனால அவர் வீட்டுக்கு போக முடியாம உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்தாங்க இந்த கொடையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு இந்த கொடையை நான் எடுத்துட்டு போயிட்டா உனக்கு எப்படிம்மா திருப்பி தருவேன் அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுட்டே இது மாதிரி யாராவது முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போயிருது. இவரும் இந்த கொடையை எடுத்துட்டு அவர் நடந்து போய் அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, ஸ்கூல்ல இருந்து மலையில நடைகிறதுக்கு கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்குது. அந்த அம்மா அந்த சின்ன குழந்தையை பார்த்து இந்த அம்மா இதை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்தாராம்மா. அந்த வீட்டுல அந்த தகப்பம் வந்து போட்டுக்கிறான், ஐயோ இவ்வளவு மழை பெய்யுது, என் பொண்ணு எப்படி வீடு வந்து சேருவான்னு அப்படியே ஒரு பதட்டத்தோட அந்த தகப்பம் உட்காந்துக்கிற. அப்படி இந்த பொண்ணு கொடையோட வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அந்த தகப்ப வேற யாரும் இல்லை, முதல்ல அந்த கொடையை கொடுத்த அந்த ஆட்டோக்காரர் தான் அந்த பொண்ணோட தகப்பன். நான் சொல்றது புரிஞ்சுதா? சரிங்களா? இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதை விட அதிகமான நல்லது நம்மளை தேடி வரும். நல்லதையே நினைப்போம், நல்லது மட்டுமே செய்வோம்.